ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணவங்களுக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் ஆப்ஷன் இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி மாதத்திற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகியிருந்துச்சு. இதில் நிறைய பேரால் ரூம் புக் பண்ண முடியலை. இப்போ நாங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தொடர்ந்து நேற்று மதியம் முதலே ஃபாலோவர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் நாம் நேரடியாக போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்குது. நாம் தரிசனத்திற்கு திருமலை மற்றும் திருப்பதிக்கு போகக்கூடிய சமயத்தில் நேரடியாகவே ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். அதை எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். திருமலையில் ஆஃப்லைனில் எப்படி ரூம்ஸ் புக் பண்ணணும் என்பது பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து கடந்த 2 வாரத்திற்கு முன்னாடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ முதல்ல நம்ம இப்போது திருப்பதியில் எப்படி ரூம் புக் பண்ணலாம் என்பதை பற்றி பார்த்துட்டு அதற்கப்புறம் திருமலை ரூம் புக்கிங் பற்றி பார்க்கலாம். திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி ரூம்ஸ் நேரடியாக நம்ம திருப்பதிக்கு போய் புக் பண்ணக்கூடிய வசதி திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாலும் அல்லது திருப்பதிக்கு திடீரென புறப்பட்டு போகக்கூடிய சமயத்தில் நமக்கு திருப்பதியில் தங்குறதுக்கு ரூம் தேவைப்பட்டாலும் திருப்பதி ரயில்வே நிலையத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திற்கு நம்ம நேரடியாக போகலாம். விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே அதிகாலை 6 மணிக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பாங்க. விஷ்ணு நிவாசம் பில்டிங் உள்ளே என்டர் ஆனதுமே லெஃப்ட் சைடில் ரிசப்ஷன் கவுண்டர் இருக்கும். அந்த ரிசப்ஷன் கவுண்டரில் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருமே இருக்குது. அதற்கு வரிசையும் இருக்கும். தினமுமே காலையில் 6 மணிக்கு இந்த ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாலை 3 மணியிலிருந்தே இந்த க்யூவில் பக்தர்கள் காத்துட்ருப்பாங்க. இந்த க்யூவில் நாமுமே ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே யாருக்கெல்லாம் ரூம் கொடுக்க மாட்டாங்க என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள்ஸ் தனி ஒரு நபருக்கு ரூம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அன்மேரிட் கப்பிள்ஸுக்கு ரூம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. டிடிடியினுடைய ரூல் படி தனி ஒரு நபருக்கு ரூம்ஸ் கொடுக்கறது கிடையாது. மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ரூம்ஸ் கொடுப்பாங்க. அதனால் தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் தனி ஒரு நபருக்கு ரூம் கொடுப்பது கிடையாது. விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே அதிகாலை 6 மணிக்கு இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. க்ளோசிங் டைம் என ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. கவுண்டர் ஓப்பன் செஞ்ச உடனே அன்னைக்கு இருக்கக்கூடிய ரூம் வேக்கன்சி எல்லாமே இஷ்யூ பண்ணி ஃபில் ஆன பிறகு கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் மினிமம் 5லேருந்து 10 ரூம் வெக்கேட் ஆச்சுன்னா மறுபடியும் கவுண்டரை ஓப்பன் செஞ்சு அந்த 5லேருந்து 10 ரூம்ஸ் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இதே போல் அந்த முழு நாளும் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். நைட் 9 மணி வரைக்கும் இது போல் நமக்கு ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. அதற்கப்புறம் கவுண்டர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ நம்ம கையில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்முடைய பேர், அட்ரஸ், எத்தனை பேர் ரூமில் தங்க போகிறோம், அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் கொடுக்கணும். இப்போது 4-5 பேர் போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்படுதுன்னா உங்களில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை வைத்து இந்த க்யூவில் நிற்கணும். 10லேருந்து 15 பேர் போயிருக்கீங்க. மினிமம் 2 ரூம் தேவைப்படுதுன்னா உங்களில் யாராவது 2 பேர் அவங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை வைத்து இந்த க்யூவில் நிற்கணும். மற்றவர்கள் எல்லாருமே இந்த க்யூக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டால் போதும். ஏன்னா சில சமயம் உங்களோட ரூமில் ஸ்டே பண்ண போகிறவங்க யாருன்னு காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்கள தேடி அழைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் பக்கத்துலேயே அவங்கள வெயிட் பண்ண சொல்லலாம். அவங்க க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பக்கத்தில் நீங்கள் கூப்பிடக்கூடிய தூரத்தில் அவங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விஷ்ணு நிவாசத்தில் 4 விதமான ரூம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் ஏசி ரூம்ஸும் இருக்குது, நான் ஏசி ரூமும் இருக்குது. எனக்கு ஏசி ரூமில் இந்த டைப் தான் வேணும், நான் ஏசி ரூமில் இந்த டைப் தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்க முடியாது. நாம் போகக்கூடிய சமயத்தில் எந்த ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அந்த ரூம் தான் நமக்கு கொடுப்பாங்க. நான் ஏசிலே 2 டைப் ஆஃப் ரூம் இருக்குது. ஜிஎஸ்டி டேக்ஸஸ் உள்பட 336 ரூபாய்க்கு ஒரு நான் ஏசி ரூமும் 560 ரூபாய்க்கு நான் ஏசி சூட் ரூமும் ஒன்று இருக்குது. அதே போல் ஏசி ரூம்லேயும் 2 டைப் இருக்குது. ஜிஎஸ்டி டேக்ஸஸ் உள்பட 896 ரூபாய்க்கு ஒரு ஏசி ரூமும்
1500 ரூபாய்க்கு ஏசி சூட் ரூமும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஏசி ரூமும் நான் ஏசி ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஏசி ரூமில் நமக்கு ஏசி இருக்காது. இந்த ஒரு டிஃபரன்ஸ் தவிர்த்து மற்ற எல்லாமுமே ரூம் சைஸ், பாத்ரூம் சைஸ் எல்லாமே நமக்கு ஒரே மாதிரியாகத்தான் விஷ்ணு நிவாசத்தில் ரூம்ஸ் இருக்கும். இந்த ரூம்ஸ் எப்படி இருக்கும் என்பது பற்றி வீடியோஸும் நம்முடைய சேனலில் இருக்குது. திருப்பதி டிடிடி ரூம்ஸ் என்ற பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசத்தில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் பார்க்கலாம். நமக்கு ஆஃப்லைனில் அலாட் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ரூம்ஸ் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கூடுதலாக நமக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கப்புறம் நம்ம ரூம் வெக்கேட் செஞ்சு கொடுத்துடணும். நீங்கள் எத்தனை பேர் ரூமில் ஸ்டே பண்ணுறீங்களோ அத்தனை பேரினுடைய ஆதார் கார்டும் கையில் வச்சுக்கோங்க. வெரிஃபிகேஷன் சமயத்தில் ஒரு சில நாட்களில் எல்லாருடைய ஆதார் கார்டும் கேட்பாங்க. அதனால் எல்லாருடைய ஆதார் கார்டும் நீங்கள் அவசியமாக வச்சுக்கோங்க. விஷ்ணு நிவாசம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுடைய மெயின் என்ட்ரன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கீழ் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த முறை மட்டும்தான். வேறு எதுவுமே நமக்கு கிடையாது. நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய இந்த விஷ்ணு நிவாசத்திலேயே நமக்கு இலவச எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்கான டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா விஷ்ணு நிவாசத்தினுடைய செகண்ட் ஃப்ளோரில் டார்மெட்ரி ஹாலும் ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அங்கே நீங்கள் லாக்கர்ஸ் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டியும் அங்கே 3 வேளைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஃப்ளோர்லேயும் ரிசப்ஷன் கவுண்டர் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நமக்கு குளிக்கிறதுக்காக ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோட ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் தனித்தனி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி நமக்கு தேவையான பெட்ஷீட்ஸ் எல்லாமே நாம தான் எடுத்துகிட்டு போகணும். அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. விஷ்ணு நிவாசம் பில்டிங் வாசல்லையே திருமலை போகிறதுக்கான ஏசி பஸ்ஸும் நான் ஏசி பஸ்ஸும் நமக்கு முழு நாளுமே அவைலபிளாக இருக்கும். பஸ் ஃபெசிலிட்டியை தவிர்த்து ஜீப் அண்ட் கேப் ஃபெசிலிட்டியும் இந்த பில்டிங் வாசலில் நமக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். விஷ்ணு நிவாசமில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கீழ்த்திருப்பதியில் நம்ம நேரடியாக போய் ரூம்ஸ் எடுக்கக்கூடிய முறை. அடுத்து திருமலைக்கு போய் நம்ம நேரடியாக ரூம்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு எப்படி போகணும், ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோஸ் லைவ் ரூட் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. க்ளோசிங் டைம் என ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு அன்றைய நாள் எத்தனை ரூம் வேக்கன்சிஸ் இருக்கோ அத்தனை ரூம் வேக்கன்சிஸும் ஃபில் ஆகிற வரைக்குமே இந்த புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு வச்சுப்பாங்க. ஃபில் ஆகி முடிஞ்சிடுச்சுன்னா இம்மீடியட்டாக ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் அன்றைய நாள் ஈவினிங் 6 மணிக்கு ரூம் வேக்கன்சிஸ் இருக்கும் பட்சத்தில் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் ஈவினிங் 6 மணியிலிருந்து ரூம் இஷ்யூ பண்ணுவாங்க. ரூம் வேக்கன்சி ஃபில் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு தான் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு சில நாட்களில் ஈவினிங் எந்த ரூம் வேக்கன்சிஸும் இல்லைன்னா ஈவினிங் 6 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்லேயே ஆஃப்லைன் ரூம்ஸ் எத்தனை அவைலபிளாக இருக்குது என்பது சிஆர்ஓ ஆஃபீஸின் ஏஆர்பி கவுண்டர் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். கேட்டகரி ஏ ரூம்ஸ் எத்தனை அவைலபிளாக இருக்குது, கேட்டகரி பி ரூம்ஸ் எத்தனை அவைலபிளாக இருக்குது என்பது நமக்கு டிஸ்பிளே ஆகும். கேட்டகரி ஏ ரூம்ஸ் என்பது 50 ரூபாய் ரூமும் 100 ரூபாய் ரூமையும் குறிக்கும். கேட்டகரி பி ரூம் என்பது 1000 ரூபாய் மற்றும் 1500 ரூபாய் ரூமை குறிக்கக்கூடியது. இதில் 1500 ரூபாய் மட்டும் திருமலையில் இருக்கக்கூடிய ஏசி ரூமை ரெஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் இது எல்லாமே நான் ஏசி ரூம்ஸ் தான்.
இங்கேயும் இந்த டைப் ஆஃப் ரூம் தான் நமக்கு வேணும்னு கேட்டு வாங்க முடியாது. கேட்டகரி ஏ அல்லது கேட்டகரி பி இதில் ரெண்டுத்தில் நம்ம ஏதாவது சூஸ் பண்ணணும். நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரி ஏல வரக்கூடிய 50 ரூபாய் ரூம் 100 ரூபாய் ரூம் எது வேக்கண்ட்டாக இருக்கோ அது நமக்கு சிஸ்டம் அலாட் பண்ணி கொடுத்துடும். சப்போஸ் உங்களுக்கு 1000 ரூபாய் ரூம் அல்லது 1500 ரூபாய் ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு போகக்கூடிய சமயத்தில் ஸ்பெசிஃபிக்காக 1000 ரூபாய் அல்லது 1500 ரூபாய் ஏசி ரூம் வேணும்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் 50 ரூபாய் ரூம் அல்லது 100 ரூபாய் ரூம் ஏதாவது ஒன்று நமக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு குரூப்பாக போயிருக்கீங்க, ஒரு ரூம் தேவைப்படுதுன்னா உங்களில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து இந்த க்யூவில் நிற்கணும். யார் க்யூவில் நிற்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு தான் வச்சுக்கணுமே தவிர்த்து மற்ற யாருடையாவது ஆதார் கார்டு வைத்து நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ண முடியாது. அதே போல் உங்களுக்கு 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் அதற்கு ஏற்றாற்போல் 2 அல்லது 3 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து இந்த க்யூவில் நின்று நம்ம ரூம்ஸ் வாங்கிக்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த க்யூவில் ஜாயின் பண்ணணும். 18 வயது கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதார் கார்டை ஆஃப்லைன் ரூம் புக்கிங்காக ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த க்யூவில் அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து ரூமுக்காக நிற்கணும். நீங்கள் எப்போ திருமலைக்கு போனாலும் ரூம் இருக்கா இல்லையா என்பது சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டர் முன்னாடி இருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீனில் போய் ரூம் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே போய் பார்த்தால் மட்டும்தான் எத்தனை ரூம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை அவைலபிளாக இல்லை என்பது நமக்கு தெரிய வரும். மற்ற யார்கிட்டையும் இதை நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் பக்கத்தில் போன பிறகு நம்முடைய மொபைல் நம்பர் கேட்டுப்பாங்க. ஆதார் கார்டு வாங்கிட்டு ஆதார் கார்டு நம்பர் நோட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இம்மீடியட்டாக ஆதார் கார்டு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினலாகவும் இருக்கலாம் அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம். மற்றபடி ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி ஆதார் கார்டு எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஐதர் ஒரிஜினல் காப்பியோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியோ நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்த பிறகு நம்ம கையில் ஒரு ரூம் ஸ்லிப் கொடுப்பாங்க. இந்த ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஸ்லிப்பில் நம்முடைய பேரும் ஆதார் கார்டினுடைய கடைசி 4 டிஜிட்ஸும் வெப் கேமராவில் எடுத்த நம்முடைய ஃபோட்டோஸும் எத்தனை மணிக்கு நம்ம இங்கே வந்து ரூமுக்காக ரெஜிஸ்டர் பண்ணோம் என்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். கீழே நோட்டுன்னு இருக்கும். அந்த நோட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு பாயிண்டில் ரூம் அலோகேஷன் மெசேஜ் நாம் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எத்தனை மணிக்கு தோராயமாக வரும் என்பதும் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ண 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் ரூம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்திற்குள்ளே நமக்கு ரூம் அலோகேஷன் மெசேஜ் நம்முடைய மொபைல் நம்பருக்கு வந்துடும். அதற்கப்புறம் எத்தனை டிலேடாக நாம் போகிறோமோ அத்தனை டிலேடாக அன்றைய நாள் கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேக்கன்சியை பொறுத்தும் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 3 மணி நேரத்திலிருந்து குறைந்தது 7 மணி நேரம் கூட ஆகலாம். நமக்கு ஒரு ரூம் கிடைத்திருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் ரூம் சைஸை பொறுத்தும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் அந்த ரூமில் நாம் தங்கிக்கலாம். நமக்கு வரக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் நமக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ஃப்ளோர், எந்த ரூம் நம்பர், அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ்லேயே இருக்கும். நமக்கு எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கோ அங்கே நாம் அடுத்து போக வேண்டி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் கவுண்டரில் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ நம்ம கையில் கொடுத்த ஸ்லிப்பை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அப்போ நமக்கு எந்த ரூம் அலாட் ஆகியிருக்கோ, சப்போஸ் 50 ரூபாய் ரூம் அல்லது 100 ரூபாய் ரூம் நமக்கு அலோகேட் ஆகியிருக்குன்னா 50 ரூபாய் ரூம் வாடகையும் கூடவே 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டும் பே பண்ணணும். 100 ரூபாய் ரூம் அலாட் ஆகியிருக்குன்னா 100 ரூபாய் ஒரு நாள் வாடகையும் கூடவே 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டும் பே பண்ணணும். இந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் நாம் ரூம் வெக்கேட் பண்ண நாளில் இருந்து மேக்ஸிமம் 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஆஃப்லைனில் நமக்கு அலாட் ஆகக்கூடிய இந்த ரூம்ஸ்
24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கு மேற்பட்டு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக 24 மணி நேரத்திற்கு பிறகு நாம் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும். அதே போல் 1000 ரூபாய் ரூம் நமக்கு அலாட் ஆகியிருந்துச்சுன்னா 1000 ரூபாய் ஒரு நாள் வாடகையும் கூடுதலாக காஷன் டெபாசிட் 1000 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். 1500 ரூபாய் ரூம் அலாட் ஆகியிருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி டாக்ஸஸோடு சேர்த்து ஒரு நாள் வாடகை நமக்கு 1700 ரூபாய் வரும். கூடுதலாக மற்றும் ஒரு 1700 ரூபாய் காஷன் டெபாசிட்டாக நம்ம பே பண்ணணும். இந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு யூபிஐ அக்செப்ட் பண்ணிப்பாங்க, டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்றபடி கேஷ் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, கெஸ்ட் ஹவுஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, மறுபடியும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்தில் கெஸ்ட் ஹவுஸில் மற்றும் ஒரு முறை ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த 3 ஃபோட்டோஸ்லேயும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராகத்தான் இருக்கணும். இந்த 3 ஃபோட்டோஸ்லேயும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருந்து இந்த 3 ஃபோட்டோஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நாம் பே பண்ண காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு சரியான நேரத்தில் ரீஃபண்ட் ஆகும். இந்த 3 ஃபோட்டோஸ்லேயும் இருக்கக்கூடிய நபர்கள் வெவ்வேறு நபராக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாது. அதற்கடுத்து திருமலையில் நீங்கள் ஒரு முறை ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் எடுத்திருக்கீங்கன்னா மறுமுறை திருமலையிலேயே ஆஃப்லைன் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அதே போல் திருப்பதிக்கும் தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியிலே ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ஒரு முறை ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா மறுமுறை கீழ் திருப்பதியிலேயே ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கொடுப்பாங்க. திருமலை லொக்கேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப், திருப்பதி லொக்கேஷனுக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு திருமலை மற்றும் திருப்பதி எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் எந்தவித தரிசன டிக்கெட்டும் அவசியம் கிடையாது. இந்த 2 இடங்கள்லையும் நம்ம நேரடியாக போய் ரூம் புக் பண்ணும் பட்சத்தில் நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட்டே இல்லைனாலும் நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தரிசன டிக்கெட் நேரடியாக போய் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் சப்போஸ் திருமலையில் 30 நாட்களுக்கு டைம் கேப்புக்குள்ளேயே ஒரு முறை ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஆஃப்லைனில் போகிறப்போவும் உங்களுக்கு ரூம் தேவைப்படுதுன்னா நீங்கள் எந்த 2 பேரினுடைய ஆதார் கார்டு வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆதார் கார்டு இல்லாத வேறு ஒரு நபர் கொண்ட யாராவது உங்கள் கூட வர்றாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டும் அவங்களுடைய மொபைல் நம்பர் வைத்தும் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் 4 பேர் போயிருக்கீங்க, 2 பேரினுடைய ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் கொடுத்து ஏற்கனவே 30 நாட்கள் டைம் கேப்புக்குள்ளே ஆன்லைனில் திருமலாவுக்கு ஒரு முறை நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் அவங்க திருமலையில் இந்த 30 நாட்கள் டைம் கேப்பில் ரூமே எடுக்கலைன்னா அவங்களுடைய ஆதார் கார்டும் அவங்களுடைய மொபைல் நம்பர் வைத்தும் அவங்க ஒரு ரூம் புக் பண்ணலாம். அவங்க எடுக்கக்கூடிய ரூம்லேயே நீங்கள் 4 பேருமே ஸ்டே பண்ணிக்கலாம். இதே போல தான் திருப்பதியிலையும் நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 இடங்கள்லையுமே 18 வயது கீழ் இருக்கக்கூடியவர்கள் க்யூவில் நிற்கக்கூடாது. அவங்களுடைய ஆதார் கார்டு ஆஃப்லைன் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த 2 இடங்களில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ரூம் வாங்குறதுக்காக க்யூவில் நிற்கணும். க்யூவில் நிற்கக்கூடிய சமயத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யார் க்யூவில் நிற்கிறீங்களோ அவங்களுடைய ஓன் ஆதார் கார்டை வைத்து க்யூவில் நின்று ரூம் வாங்கிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் மூலமாகவும் திருமலையில் ரூம் கிடைக்கலன்னா சிஆர்ஓ ஆஃபீஸை ஒட்டியே PAC1, PAC2, PAC3, PAC5 என 4 PAC ஹால்ஸ் நமக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது. இந்த PAC ஹால்ஸ் எங்கே இருக்குது, இதற்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இந்த வீடியோஸை நீங்கள் லைவ் ரூட் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடங்களில் நமக்கு ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டியும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே நாம் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே 4 இடங்கள்லையுமே நமக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதுதான் நமக்கு திருமலா மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணாதவங்களுக்கு நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்.
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.